தான் வீட்டில் இழவு விழுந்திருக்குன்னு சொல்றவர் 3வது நாள் தனி விமானத்தில் போய் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்க முடியுது, அதுக்கு போயிட்டாரு. நேற்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நீங்கள் 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் பேச மாட்டோன்றது, நீங்கள் உத்தரகாண்டில் இறங்கி நிற்கும் பொழுது ஏஎன்ஐ செய்தியாளர் பெண் செய்தியாளர் கேட்கும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேண்டியன, 16 நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுன்னு இங்கிலீஷில் கூட சொல்லிட்டு போயிருக்கலாமே. அங்கேருந்து ஏன் ஓடுறீங்க? வராத போனை எடுத்து காதில் வச்சுட்டு போறீங்களே, போனே வரல, சும்மா காதில் வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்போ நாளுக்கு நாள் காரணங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பொய்யான காரணங்களை. பொதுவெளியில் ஊடகங்களில் பேசும் பொழுது கரூரில் நடந்தது அமைச்சருடைய சதின்னு சொல்கிறாங்க. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் போய் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? வேறு காரணங்களை சொல்கிறாங்க. அங்கேயும் போய் சதின்னு சொல்லணும். அப்போது இந்த உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொன்ன தகவல்கள் எதையுமே சொல்லாமல், ஏன்னா இங்கே இருக்கிற நீதிபதிக்கு தினம் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியும். அதை சொன்னால் ஏற்க முடியாது, டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போய் இங்கே சொன்ன போய் ஊடகத்தில் சொன்னதை போய் அங்கே போய் சொல்கிறாங்க. அதனால தான் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 2 பேருமே போடுங்க, ஆவணங்களை சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசும் ஆவணங்களை சமர்ப்பிப்பாங்க. அவங்க சதினா அதற்கான எவிடன்ஸை கொடுக்கணும். அதை கொடுக்காம இதை இழுத்துக்கிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக, எனக்கு அதுதான் கேட்குறேன். அரசியல் இப்படி வந்து நிற்கிது. இந்த இடத்துக்கு வரும்போது தான் நான் சொல்கிறேன், ஒரு அன்பை பெற்றிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள், மாபெரும் அன்பை பெற்றிருக்கிறாரு. அவரை நம்பி லட்சோப லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்க அரசியல் படுத்துங்க, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ற அன்பான கோரிக்கை. அவங்க நாட்டை வந்து நடிகர்கள் கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ அரசியல் தலைவருடைய வாரிசு கையில கொடுக்கலாமா? நீங்க நடிகர் விஜய் வந்து காலம் தொட்டு அவர் படத்துல இருந்து இயக்கம்னு ஆரம்பிச்சு அவர் தொண்டர்களை உருவாக்கி தொண்டர்களாக்கி, நான் சொல்றேன், நேற்று வந்த உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்திருக்காங்க. அப்போ அதை ஏற்க முடியுமா உங்களால? நடிகர்கிட்ட நாட்டை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உடனே அதுக்கு டைரக்ட் மீனிங் அப்படியே எடுத்துக்க கூடாது. இது வந்து அப்படியே மகுடம் சூட்டுறது இல்லை. களப்பணி செஞ்சு மக்களோட நின்று மக்களுடைய தேவை என்ன, மக்களுடைய அரசியல் என்ன, மக்களுக்கு எது தேவை, இன்றைக்கு மாநில அரசு தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்துக்கான பிரச்சனை என்னவா இருக்கு, எங்கெல்லாம் நம்மளுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, எங்கெல்லாம் நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, எங்கெல்லாம் நம்மளுடைய வரி பணம் நமக்கு திரும்ப வராமல் இருக்குன்னு இந்த அரசியலெல்லாம் புரிந்ததற்கு பின்னாடி ஒருத்தர் களத்தில் நின்னா கொடுக்கலாம். மறைந்த எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எல்லாருமே திரைத்துறையிலேருந்து வந்தவங்க. அண்ணா தொடங்கி கலைஞர் தொடங்கி எல்லாருமே திரைத்துறையிலேருந்து வந்தவங்க. அவர் அதுக்கான தயாரான களத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி தான் கொடுக்க முடியும். அதைத்தான் நம்ம சொல்கிறோமே தவிர, நீங்கள் கேட்குற கேள்வி உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர்னா யாருக்கும் தெரியாமல் தூக்கத்தில் கொண்டு போய் பட்டத்தை மாற்றி விடலை. நாளைக்கு விஜய் அவர்கள் முதல்வராக வந்து அவருடைய மகன் சஞ்சய்க்கு துணை முதல்வர் கொடுத்தாலும் இப்படி தான் கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் முடிவு செய்கிறது, சட்ட ரீதியாக நடக்குது.